இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வரி எதுவும் விதிக்கப்படாது. அதுபோல ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 27 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்துக்கு இந்தியா வரி எதையும் விதிக்காது. இதுகுறித்த ஒரு விரிவான செய்தி தொகுப்பு. தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பங்கேற்றனர். அத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதற்கான உச்சி மாநாட்டிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லையன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா இருவரும் பங்கேற்றனர். இந்தியா தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக இரு தரப்பிலும் அறிவிக்கப்பட்டது. இதில் வர்த்தகம், பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை எரிசக்தி, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் மொத்தம் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுகுறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான நல்லுறவு வலுவடைந்திருப்பதாகவும் நட்புறவு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாகவும் கூறினார். भारत ने अपने इतिहास का अब तक का सबसे बड़ा फ्री ट्रेड एग्रीमेंट संपन्न किया है. यह एक ऐतिहासिक समझौता हमारे किसानों, हमारे छोटे उद्योगों, इसकी यूरोपियन मार्केट तक पहुंच आसान बनाएगा, मैन्युफैक्चरिंग में नए अवसर पैदा करेगा और हमारे सर्विसेज सेक्टर के बीच सहयोग को और प्रबल करेगा. यह एफटीए भारत और यूरोपियन यूनियन के बीच इन्वेस्टमेंट को बूस्ट करेगा, नई इनोवेशन पार्टनरशिप बनाएगा और वैश्विक स्तर पर सप्लाई चेन को मजबूत करेगा. यानी यह सिर्फ ट्रेड एग्रीमेंट नहीं है, यह साझा समृद्धि का नया ब्लूप्रिंट है. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 200 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லையன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தலையாய ஒப்பந்தமாக திகழ்வதாக கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லையன் ஆகியோருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அப்போது இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் மக்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார். பொருளாதார ஒத்துழைப்பு என்பது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளின் ஒரு முக்கிய தூண் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். इस यात्रा के दौरान संपन्न हुए महत्वपूर्ण एग्रीमेंट्स, जिनमें इंडिया EU फ्री ट्रेड एग्रीमेंट, सिक्योरिटी एंड डिफेंस पार्टनरशिप तथा मोबिलिटी कोऑपरेशन फ्रेमवर्क शामिल है, भारत EU स्ट्रेटेजिक पार्टनरशिप को और सशक्त बनाएंगे. आगे की ओर देखते हुए भारत EU संबंधों का भविष्य संभावनाओं से परिपूर्ण है. भारत की विकास यात्रा इंक्लूसिविटी और अपॉर्चुनिटीज पर आधारित है. விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் நாட்டின் உலகளாவிய பொருளாதார பயணத்தில் மாபெரும் மாற்றத்திற்கான அத்தியாயமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியை உள்ளடக்கிய தற்சார்பு அம்சங்கள், ஏராளமான வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதை பிரதிபலிப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்துவதற்கு அடித்தளம் அமைத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் நல்லுறவை மேம்படுத்த முக்கிய பங்காற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்துவதுடன் உலகளாவிய பேரிடர்களை குறைக்க உதவும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தம் பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுடன் இருதரப்பு மக்களும் பலனடைந்து நாட்டின் வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பை செலுத்த உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கான இரண்டாவது பெரிய ஏற்றுமதி இலக்கு என்பதால் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வர்த்தக ஒப்பந்தம் என்று ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்றும் பல மதிப்பு கூட்டப்பட்ட மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படும் துறைகளில் பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயத்த ஆடைகள்தான் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மிகப்பெரிய பொருளாகும். இதைத் தொடர்ந்து பருத்தி ஜவுளிகள், மனிதனால் உருவாக்கப்பட்ட இழை பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் தரை விரிப்புகள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.